பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் மணப்பாறையில் மண்பானைகள் தயாரிக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்ப்போம். பழமைக்கும் பாரம்பரியத்திற்கும் பெயர் போன தமிழர்கள் வாழ்வில் மண்பாண்டங்களுக்கும் ஒரு சிறப்பிடம் உண்டு. வெட்டி எடுத்த களிமண், தண்ணீரும் கற்பனையும் கலந்து திருகை சக்கரத்தின் சுழற்சியால் கண்கவர் வடிவங்களாக இவை உருப்பெறும் அழகே தனிதான். ஒரு காலத்தில் சமையல் தொடங்கி சடங்குகள் வரை முக்கியத்துவம் பெற்றிருந்த இந்த மண்பானைகள் அண்மை காலமாக உலோக பாத்திரங்களின் வரவால் ஓரங்கட்டப்பட்டுவிட்டது. இருந்தாலும் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பதற்கேற்ப பொங்கல் காலங்களில் மட்டும் இந்த பானைகள் புது வாழ்வு பெறுகின்றன. ஒரு நாள் பயன்பாடு என்ற போதும் அவற்றை தயாரிக்கும் பணி என்பது பல மாதங்களுக்கு முன்பே தொடங்கிவிடுகிறது. அண்மையில் பெய்த மழை வெள்ளத்தால் சுணங்கி போயிருந்த இந்த மண்பாண்ட தொழில் கடந்த சில நாட்களாக மீண்டும் சூடு பிடிக்க தொடங்கியுள்ளது. சிறுபிள்ளையில இருந்து இந்த களிமண் மண்பாண்டம் தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்படி செய்யும்போது வருஷம் பூரா இந்த வியாபாரத்துக்கு மவுசு கிடையாது. காரணம் என்னன்னா புதுசா அந்த அலுமினியம் சில்வர்னு எங்க வியாபாரத்தை கொஞ்சம் டல் ஆக்கி விட்டுருச்சு. இப்ப தைப்பொங்கலுக்காக கொஞ்சம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க இது பொங்கலுக்காக கொஞ்சம் பானை சட்டி எடுபடும் அப்படிங்கிறதுக்காக இத கொஞ்சம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். மணப்பாறையை அடுத்த ராயம்பட்டியில் பொங்கலையொட்டி புதுப்பானைகள் தயாரிப்பு பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. பொங்கல் பண்டிகைக்கு ஓரிரு வாரங்களே உள்ள நிலையில் மண்பானைகளுக்கான தேவை அதிகரித்துள்ள போதும் போதிய அளவு உற்பத்தி செய்ய முடியாத சூழல் நிலவுவதாக அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். 3 குளத்து மண் எடுக்கணும். 3 குளத்து மண் எடுத்து உழைக்க போட்டு இடிச்சு அதை சலிச்சு மணல் தனியா கொண்டாந்து சேர்த்து மிதிச்சு அதை கை பக்குவத்தில் அதை சேர்த்து கொண்டுட்டு வந்து திருவையில் வைக்கும் போது எப்படி 2 நாள் ஆயிரும். அதை கை பக்குவத்திலேயே பிடிக்கணும். அவர் செய்ய நான் சுத்தா எனக்கு சரியா இருக்க நேரம். ஆனா அந்த வேலை மதிப்பு இல்லாம போகுது இப்ப வர வர. மகத்துவமும் மருத்துவ குணமும் மிகுந்த இந்த மண்பானைகளை அன்றாட வாழ்விலும் மக்கள் பயன்படுத்த தொடங்கினால் அவர்களது ஆரோக்கியம் மேம்படுவதோடு தங்களது வாழ்வாதாரமும் காக்கப்படும் என்கிறார்கள் மண்பாண்ட உற்பத்தியாளர்கள். தந்தி செய்திகளுக்காக மணப்பாறையிலிருந்து காதர் மொய்தீன்.